வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன். ஸோ பெங்களூர் பெங்களூர் சின்னசாமியில ஒரு சிஎஸ்கே வந்து வதம் பண்ணிட்டாங்க. ப்ரூட்டலா வச்சு செஞ்சு செம அடி 250 ரன் போஸ்ட் பண்ணி லாஸ்ட் அந்த 3-4 ஓவர் ஒரு ஒரு பாலுக்கும் நீங்க டைம் பார்த்தா தெரியும். 7:30க்கு ஆரம்பிச்ச மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியறதுக்கே 9:45 9:40 ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா ஒரு பாலுமே ஸ்டாண்ட்ல விழுந்து அந்த பாலை எடுத்து திரும்ப அடுத்த பால் போடுறதுக்கு அண்ட் டிம் டேவிடோட கார்னேஜ் பார்த்தோம். 725 பால் 70 ரன்ஸ். எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பில் சால்ட்டோட 45, அஜித் பட்டிதாரோட 45, படிக்கலோட 50, டிம் டேவிடோட ஒரு 70, விராட் கோலியோட ஒரு 30, குயிக் ஃபயர் 30. எல்லாருமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ பவுலிங்லன்னு சொல்லி போனா நம்ம சைட்ல எதுவுமே பண்ணல. அண்ட் ஆல்சோ டு பி ஃபாலோட் பை பேட்டிங் ஓபனர்ஸ் ருத்ராஜ் அண்ட் சாம்சன். அவங்களாம் நம்ம மழை போல் நம்பி இருந்தோம், யாராவது ஒரு ஆள் 100 அடிக்கணும். பட் ஆனா ஒண்ணுமே இது பவர் பிளேலயே 3 விக்கெட் 4 விக்கெட்டை விட்டு ஃப்ராஸ் அப்படின்னு அந்த யங்ஸ்டர்ஸ் தான் அப்படி இப்படின்னு அடிச்சு தேத்தி ஒரு 200 ரன் டீசென்டான ஒரு தோல்வி. இங்க நான் என்ன 100 ரன்ல தோத்துருவானுங்க. சோ அவ்வளவு மோசம், ஏதோ கொஞ்சம் டீசென்டா தோத்துரு. பட் ஆனா இது ரொம்ப ஒரு இந்த டீமோட முறையிலே ரொம்ப டவுனா இருக்கு. அண்ட் உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. என்னோட இனிஷியல் தாட்ஸ்னா என்னன்னா, இப்ப எல்லாருமே சிஎஸ்கே நம்மளும் நினைச்சா அத்தை மாத்து இத்த மாத்து ஃபிளமிங்க மாத்து நீ வந்து ஒரு இவங்களோட மெயின் விஷயமே வந்து டிரான்சிஷன். 18 வருஷமா ஒரு ஆளை பிடிச்சி ஃபுல்லா தொங்கிட்டு இருந்திருக்காங்க. லைக் அந்த மனுஷனை மனுச்சுதான் ஃபுல் டிபெண்டன்சி டீம் டிசிஷன்ல இருந்து எல்லாமே. பட் இப்ப என்னன்னா, ஸ்டெப் பேக் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க, நீ இந்தா உங்ககிட்ட சாவி, நீ என்ன வேணா பண்ண. அவங்களுக்கு அதை கொடுத்த உடனே எதுவுமே புரியல. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கீப்பர் எடுக்கலாம், நல்ல பேட்ஸ்மேன் எடுக்கலாம் ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து உனக்கு நெக்ஸ்ட் ஃபேஸ் இந்தியன் பேஸ் தேவை, கரண்ட் T20 செட்டப்ல இருக்கு. ஸோ அந்த ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ற விஷயம் வந்து 3 விஷயம். பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுற இந்த 3-4 ஓவர் அண்ட் டவுன் தி ஆர்டர்ல உனக்கு வந்து கண்ட்ரிபியூட் பண்ற ஒரு பேட்டர் who can finish the innings. நம்பர் 3 ஃபீல்டிங். இந்த 3 விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு டாப் ஆர்டர், ஆக்சுவலா இந்த டாப் ஆர்டர் வந்து மினிமம் ஒரு 500 to 600 அப்படி அடிச்சா மட்டும் இந்த பிளே ஆஃப் வந்து கிரீஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த டாப் ஆர்டர் ஃபெயிலியர் தான் மெயின் ரீசன். என்னன்னா, நீ வந்து 6-4 அடி, பட் அடிக்கணும்ன்றது என்னோட தாட்டம். வெடி வச்ச உடனே ஏதாவது பதற அந்த மாதிரி வந்து டக்குன்னு பதறிட்டு ஸ்லிப்பு நீங்க ஃபீல்டே பார்க்காம கண்ணுல கருப்பு துணி கட்டுறது குருபாஸ் மாதிரி ஆடுறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் நம்ம டாப் ஆடுற விக்கெட் விழுந்துட்டோம், நம்ம வந்து தோத்துருவோம். ஸோ ஆளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரன் அடிச்சிருந்தாங்க, ஒரு 3-4 அடிச்சிருந்தாலே நம்ம வின்னு. ஏன்னா டவுன் தி ஆர்டர் இவ்வளவு ஒரு மோசமான பேட்டிங் இப்படியும் 2200 ரன் அடிச்சிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இந்த டாப் ஆர்டர் தான் மெயின் பிரச்சனை. அதை சரி பண்ணிட்டு பிரவிஸ் உள்ள வந்துட்டா ஐ ஸ்டில் ஹாவ் ஹோப். பிளே ஆஃப் போவாங்கன்னு சொல்லி பச்சையா போயிடலாம் சொல்லுவாங்களா, அட்லீஸ்ட் அந்த டீம் ரீவாம்ப் ஆகி நெக்ஸ்ட் சீசனுக்கு ஃபைன் டியூன் ஆகும். பிளமிங் அந்த எரிக் சைமன்ஸ் எல்லாம் வந்து போட்டு என்ன சொல்றது பொழந்துட்டு இருக்காங்க. நீ பேச அதை பத்தி, நானும் சொல்றேன் அந்த பாயிண்ட். ஓகே, அது ஓகே தான். பட் ஆனா 250 எனக்கு வந்து இது எந்த இடத்துலயுமே இவங்க வந்து ஒரு மேட்ச்ல 3-4 எக்ஸ்ட்ரா அடிச்சு ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற எனக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் தோத்துட்டாங்க. டீமோட 11 அவங்க அனௌன்ஸ், நம்ம பிரசாந்த் வீர பவுலிங் போட்டா மட்டும் இல்லைன்னா அவனை ஆடவே வைக்க கூடாது, அகில் ஹுசேன் தான் ஆடணும். பட் அதையுமே அவங்க கேட்காம பிரசாந்த் வீர தான் ஆடுறாங்க. பிரசாந்த் வீருக்கு பவுலிங்கும் கொடுக்கல. மேட் என்ட்ரியே ஆடுறாங்க. மேட் என்ட்ரி பவர் பிளேலயும் அடி வாங்குறான், டெத்லயும் அவனை போட மாட்டாங்க. 3 ஓவர் தான் போட்டாங்க, அங்க ஒரு ஃபாரினர்ஸ். இவங்க என்ன நினைச்சு எடுக்கிறாங்க, என்ன ஐடியாலே வர்றாங்க. இப்ப இது எப்படின்னா, பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்து எழுதுனா ஒண்ணுமே தெரியாம ரொம்ப க்ளூலெஸ்ஸா இருக்கிறாங்கடா. ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லை. நான் வந்து சிம்பிள், நான் ஒரு கேப்டனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், ஒரு போர்ட் ரூம் போய் டீம் பிளேயர்ஸ் நான் இதான் யோசிச்சிருக்கேன், இதுதான் என்னோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ், சோ இதுதான் என்னோட பவுலர்ஸ், இந்த 5 பவுலர் 6 பவுலர் தான் என்னோட பேக்ல. நான் பவர் பிளேல சோ இவன் ஃபெயில் ஆயிட்டான்னா நான் இவனை கொண்டு வருவேன் இந்த இடத்துல. சோ இதுவும் ஃபெயில்னா நான் இவனை வச்சு பேக்கப் பிளான் வச்சு இது பண்ண போறேன். துபை வச்சு நான் இது பண்ண போறேன். மிடில் ஓவர்ஸ்ல நான் ஸ்பின்னை வச்சு ஆப்ரேட் பண்ண போறேன். 100 அகமது ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சு கொண்டு போறாங்க. இது வந்து ஒரு கேவலமான ஒரு ஐடியா. எந்த டீமுமே இப்படி பண்ண மாட்டானு. அதுதான்
அந்த லோன் ஸ்பின்னர் மேட்டருக்கு நான் ருத்ராஜோட ஈகோ வந்து எனக்கு பயங்கரமா டச் ஆகுதுன்னு தோணும். உங்களுக்கு வந்து ஸ்பின் டசன்ட் மீன் தட் அந்த ஸ்பின்னர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நூர் அகமது மட்டும்தான் லோன் ஸ்பின்னர் அடி வாங்குறாங்க. ஒரு பேக்கப்பா வேற எப்படியாவது நூர் அகமது 4 ஓவர் கம்ப்ளீட். எவ்ரி போலர் எல்லாருக்குமே வந்து பும்ரா, ஈவன் பும்ரா ஹேட் அ பேட் டேன்ற. நீங்க அந்த நூர் அகமது போட்டு ரன் போதா 17வது ஒரு நூர் அகமது கொடுப்பாங்க. அந்த பக்கம் டிம் டேவிட், ரஜத் பட்டிதர், இதெல்லாம் வந்து ஒரு பிளண்டரான இடத்துல நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா அன்ஷில் காம்போஜ் அந்த இடத்துல கொடுத்துருக்கலாம். ஜேமி ஓட்டரை முன்னாடி கொண்டு வந்துருக்கலாம், இல்ல சிவம் துபே கூட கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ணிருக்கலாம். நூர் அகமது என்ன பண்ணானா அப்படியே வராரு, தேங்காய் உடைக்காரு, பால் போயிடுது, தேங்காய் உடைக்க பவுலிங் போயிடுது. ஸோ நீ நல்லா நோட் பண்ண தெரியா, குருணல் பாண்டியா வந்து பவுலிங் போட்டப்போ பிரசாந்த் வீர் அடிச்சான், செம்மையா அடிச்சான். அடிச்ச உடனே என்ன பண்ணா, டக்குன்னு ஷூலேஸ் கலட்டினா. அந்த டைம்ல ரஜத் பட்டிதர் அங்கிருந்து வந்து உள்ள வந்து கமிட் பண்ணா, ஜிதேஷ் சர்மா. ஸோ ஒரு பாஸ் அவன் பவுலிங் மிஷின் மாதிரி நீ சுத்திக்கிட்டே நாங்க பால் ஏதாவது எடுத்து போட்டு அடிச்சு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு டீப் பிரேத் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நீங்க வந்து பேட்டிங் ரெடின்னு சொன்னா பவுலிங் போட்டோம்னா வேலைக்கு ஆகாது மாப்பிள. அந்த இடத்துல பயங்கர இந்த கேப்டன் சேரஸ் நிறைய தெரியுது எனக்கு. ஸ்டில் லேர்னிங் பேஸ் தான். இந்த மாதிரி பிரான்சைஸ்ல லேர்னிங் பேஸ்னா ரொம்ப வருஷம் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் நம்ம கப்பு பார்த்து பழகிட்டோம். நிறைய பேர் கம்பேர் பண்றாங்க, நாங்க 17 வருஷம் 18 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் த ரீசன் பிஹைண்ட் ஹியர் இஸ் நிறைய பேர் இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாம தான். அதுதான் உண்மை. இல்லடா, இப்ப நீ அது சொல்ற இதை விட அதான் இப்போ டெத்துல வந்து எனக்கு போடுற ஆப்ஷனே இல்ல. இப்போ டெத்துல அவனும் ருத்துராஜுமே இது வந்து போர்ட் ரூம்ல பண்ணாத, போர்ட் ரூம்ல பேசாத ஒரு மேட்ரு தான் இங்க வந்து மேட்ச் சிமுலேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப ருத்ராஜ் வந்து புது கேப்டன் ஒன்றும் கிடையாது. அவன் ஆல்ரெடி ஸ்மார்ட்ல பண்ணிருக்கான், பண்ணிட்டு இருக்கான். சிஎஸ்கேக்கு 25 மேட்ச் ஆகி. பட் இப்பயும் வந்துட்டு டெத்துல நான் இப்போ நீ போர்ட் ரூம் நான் திரும்ப போர்ட் ரூம்ல நான் பேசுவேன். டெத்துல நான் இவனை வச்சுதான் ஆப்ரேட் பண்ண போறேன். இப்ப நேத்தன் எல்லிஸ்ங்கிற ஒரு பவுலர், அவர் தான் நான் டெத்துக்கு போட. சிஎஸ்கே வந்து 14 அவன் ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அவனை மட்டும் கொண்டு வந்தானுங்க. கடைசி அவனுக்கே இன்ஜுரிங்கிற. நேத்தன் எல்லிஸ் எப்படிப்பட்ட ஒரு பவுலர், ஒரு வேரியேஷன். சோ அவனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பாட்மேனோ இல்ல ஒரு ஜெரால்ட் கூட்ஸேவோ இருக்கிற ஆப்ஷன்ல அப்படி இல்லைன்னா மக்கேனான்னு ஒரு பவுலர் சிசை 20 நல்லா போட்டிருந்தான். அவன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை அதையும் விட்டுட்டு ஸ்பென்சர் ஜான்சன் அவனை கேட்டா நானே ஒரு இன்ஜினியர் நாவலுக்கே ஒரு 4 வாரம் ஆகும். இது அதான் திரும்ப திரும்ப ஃபெயிலியர் தான். இதுல பெருமையா வந்து சேம் டீம் ஆடுறதுல பிளேயரே இல்ல. இங்க வந்து என்ன ஒரு ஆப்ஷன், லேக் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தான். ஃபீல்ட்லயுமே கேட்ச விடுறானுங்க, மாத்தி மாத்தி நிக்கிறானுங்க. தப்பான ஃபீல்டர் தப்பான இடத்துல சொன்னேன்ல. அந்த லாஸ்ட் பால்லாம் டவுன்ல பண்றா, கண்ணை விட்டு கையை தூக்கிட்டான்டா. 19.5ல பார்த்தா எனக்கு தெரியும். லாஸ்ட் பால் முன்னாடி விழுதுடா பால், இப்படி இப்படி பண்ணிக்கிறான்டா கண்ணை மூடிட்டு. எனக்கா அதை பார்த்தா வயித்தடிச்சலா இருக்கு. கிளப் கிரிக்கெட்ல இதெல்லாம் பண்ண மாட்டேன். அண்டர் 19 கூட விடு. இப்ப நம்ம மாதிரி அங்கிள்ஸ் ஒரு 30-31 வீக்கெண்ட்ஸ் எல்லாம் அவனுங்க கூட கண்ணை மூட்டான். இப்படி வந்து பார்த்து கையை விட்டு கண்ணை மூட்டான். எனக்கு பார்த்து நெஞ்சு வலியே வந்துருச்சு. அது மொமெண்டம் அப்படியே போயிருச்சு. கேட்ச் டிராப் ஒரு இடத்துல அடி, எல்லா இடத்துலயும். நான் அகைன் இந்த விஷயத்தை ஒரு கேப்டன் தான் ஒரு முறையிலே செட் பண்ண போறாங்க டீமை. எம்எஸ் டு பி ஆனஸ்ட் நம்ம கம்பேர் பண்ண. பட் ஒரு சைடுல ஜேமி ஓட்டன் வந்து முரட்டுத்தனமா பேய் மாதிரி அடிச்சான். உண்மையிலேயே பார்த்தா செம்மையா அடிச்சான். அடிச்சுட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ஹெல்மெட் தூக்கி பின்னாடி ருத்ராஜ் கேக்கார்டு வந்து ஜஸ்ட் ஒரு முறையில் வந்துட்டு ஒரு ஃபிஸ்ட் பம்ப் கொடுத்தனா அந்த இடத்துல ஒரு டீம் மூவ்மெண்ட் வந்து அப்பாகும். எனக்கும் அந்த டீமுக்கும் சம்பந்தமே இல்ல. லைக் இட்ஸ் எக்ஸிகியூஷன்ஸ்ல அந்த மனுஷன் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறா. நீ நோட் பண்ணிக்கியா, யாராவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணா ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ். அந்த ஃபார் லூசிங் காசா இருந்தாலும் சரி, நீ நல்லா அந்த கேமராலே ஜேமேட் வந்து ஹெல்மெட்டை போட்டு இப்படி தூக்கி அடிக்கிறாரு. ருத்ராஜ் கேக்கார்டு என்ன மாதிரி சொன்னா நம்ம வந்து சமாளிக்கலாம். சரி, உனக்கு தோத்துரும் தெரிஞ்சு போச்சு. பட் இந்த மாதிரி ஃபைட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம என்ன நினைச்சோம், 150 160 ஆல் அவுட் ஆகிறாங்க, ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறது இன்னும் மைனஸ் ஆகும். அவரு கண்டிப்பா ட்ரை பண்ணதுக்கு ஒரு ஃபிஸ்ட் பம்ப் கொடுத்துட்டு இட்ஸ் ஓகே மேபின்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு டீம் வந்து ஒரு மொரல் அப் ஆகும். ஸோ இந்த லாஸ் வந்து பெருசா பர்சனல் அஃபெக்ட் ஆகாது ஃபார் த பிளேயர்ஸ். பட் அந்த மொரால் இல்ல, நம்ம கடமைக்கு வரோம் ஆடி முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் நம்ம கேம் கை
கேம் கைவிட்டு போனா கேம் கை. இதுலதான் நான் ஒருத்தர் பயங்கரமா மிஸ் பண்றேன். லைக் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, முடிச்சிடறேன், 2023ல MS தோனி வந்து தேஷ்பாண்டே அந்த இடத்துல யார் இருந்தா? டுவேன் பிராவோ வந்து பயங்கரமான டெத் பவுலர். சோ ஒரு ஃபேக்டர் வந்து உனக்கு டீமுக்குள்ள இருந்தா டீமோட மொரால் வந்து அப் ஆகும். அந்த சாம்பியன்ஷிப் மைண்ட் செட் ஆகும். ஃப்ரீ பண்ணிக்கிறது, அந்த லாஸ் எல்லாம் வந்து பெரிய விஷயம். அந்த பவுலிங் கோச் அவர் வந்து அசிஸ்டன்ட் கோச்சா, அதுக்கப்புறம் ஏதோ லைக் அந்த பக்கம் மென்டார் பட் கேட்டுட்டு தான் போயிருக்காரு. பட் நம்ம டீமை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒருவேளை அவர் இருந்து இந்த மாதிரி வந்து கரெக்டா வைடா ஒரே பிளான் டெக்சாஸ் ஜோபர்க் சென்னை அரௌண்ட் ஸ்டெம்ப் ஒயிட் அரௌண்ட் ஸ்டெம்ப்ல வந்து ஒயிட்ல போட்டு அடிக்கணும். பேட்ஸ்மேன் நகர்ந்தானே அடிச்சு விட்டுறாங்க. ஸோ ஸ்டாட்டிக் பிளானோட வருது. டைனமிக் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சியே கிடையாது. ஸ்டாட்டிக் பிளான் அவ்வளவுதான். ஓகே, தோத்துட்டோம், நம்ம வந்து அடுத்த கேம். நீ சொல்றது கரெக்ட். ஏன்டா இவ்வளவு அனலிஸ்ட், பேட்டிங் கோச், பவுலிங் கோச் இவ்வளவு பேரோட போறீங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ்னு இது பாக்குறதுக்கே எனக்கு வந்து பரிதாபமா இருக்கு. 250 எனக்கு கிட்ட அதை சேஸே பண்ண முடியாதுடா. இவனுங்க சும்மா சொல்லலாம் சேஸ் பண்ணிருக்கலாம், சேஸே பண்ண முடியும். என்னால நான் அடுத்து சொல்றேன், சேஸே பண்ண முடியாது. ஏன்னா 250 அது பிரஷர். ஆர்சிபி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஆடினாங்க. நல்லா பாத்தீங்கன்னா அடிக்கவே இல்ல. 3 ஓவர் பவுண்டரி 6ஏ வரல. அதுக்கப்புறம் வந்து ஒரு பவர் பிளேல ரீசனபிளா போனானுங்க. அதுக்கப்புறம் டாங் பண்ணிட்டானுங்க. ஆனா இவனுங்களுக்கு அப்படி கிடையாது. பால் 1ல இருந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். 250ங்கிறது சாதாரண ஸ்கோரே. அதே இதுல நீ இந்த ஸ்பின்னரை சுயாஸ் சர்மா வந்து 4 ஓவருக்கு 21 ரன் கொடுத்திருக்கான். அதுலயும் ஒரு விக்கெட். பட் ஆனா 2-3 விக்கெட். கிருணால் பாண்டியாவும் எக்ஸ்ட்ரானியரா போட்டு. கிருணால் பாண்டியா ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர். ஆனா அவனுங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரிப்பேர். ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வேக்கு, ஆனா சாரி ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கு. ஆக்சுவலி நம்ம தான் அவனுங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். ஆமா, டூபே வர வரைக்கும் லெக் ஸ்பின்னரை காட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை ஹிடன் ஃபேக்டராய் அவனை இம்பாக்ட் பிளேயர்லயே ஒண்ணு நான் பேர் என்ன ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வருவேன், அப்படி இல்லைன்னா நான் வந்து ஸ்பின்னரை கொண்டு வருவேன் அப்படின்னு. இவன் அவன் பேர் என்ன நூத்தண்டா அபிநந்தன் சிங் இம்பாக்ட்ல சொல்றேன். இம்பாக்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஆமா, தூபே வந்து ஆன் கோ, ஹீஸ் ஆன் கோயிங். ஃபாஸ்ட் பவுலர் தூபே அவுட் ஆயிட்டான், 10 ஓவர் அவுட் ஆயிட்டான். நான் சுயாஸ் சர்மா உள்ள கொண்டு வந்து வெயிட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணி இன்னுமே சுயாஸ் சர்மா ஓவர் கொடுக்கவே இல்லை. தூபே குருணால் பாண்டியா தூக்குறான். அடுத்த ஓவர் சுயாஸ் சர்மா உள்ள அபிநந்தன் சிங் தூக்குறான். ஹிதேஷ் சர்மா பயங்கரமான கேட்ச் தூக்குறான். குருணால் பாண்டியாவும் இவங்க 2 பேரும் தான் போட்டுட்டே இருந்தானுங்க. அவன் போயிட்டான், உள்ள இறக்கிட்டானுங்க. ஒண்ணுமே காட்ட 4 ஓவர் 21 ரன். டாக்டிக்ஸ் கோர்சஸ், ஹார்சஸ் ஆன் கோர்சஸ், யாருக்கு மேட்ச் அப் எல்லாம் பக்கவா பாத்துட்டு இருந்து கொடுக்க. நம்ம ஆளுங்க தான் பைத்தியம். நான் ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன், ஓவர்டனுக்கு டெத் எல்லாம் கொடுக்கவே. இன் பிட்வீன்ல ஓவர் நல்லா போட்டான்டா. 2 ஓவர் சூப்பர் போட்டான். 18 ரன் கொடுத்து அவனை நீங்க டெத்ல யூஸ் பண்ணவே. குர்ஜப்னீத் மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆல் அண்ட் அவுட் ஸ்லோ டெலிவரிஸ் போடுவார். அவன் எவ்வளவுதான் இப்ப போடுறானோ, அவன் போடுறானோ போட தெரியலையோ. துஷார் தேஷ்பாண்டே, சர்துல் தாக்கூரையே அவனை பக்காவா ட்ரெயின் பண்ணி அவனுக்கு எல்லாமே அவனை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி அவனை போட வச்சு அவனை கொண்டு வரணும். நீ இப்ப குர்ஜப்னீத் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ற ஆப்ஷன்ஸ். இப்ப நேத்தன் அலிஸ் இல்ல, குர்ஜப்னீத் தான். அவனை வச்சு நான் ட்ரை பண்றேன். ஹிட் ஆர் மிஸ் தான். அவுட் ஆனா அடி வாங்கினா வாங்கட்டும். பட் ஆனா ஐம் ஜஸ்ட் கிவிங் மை ஃபுல் 100% பொட்டன்ஷியல். நான் இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இல்லாம எவனையோ ஓட்டனை கொண்டு வந்து 100 இது என்ன? நீ சொல்லிட்ட. எனக்கு வந்து நான் ஸ்டில் ஒரு சின்ன விஷயத்துல நான் அகைன்ஸ்ட். பேஸ் ஆஃப் த கேம்லயும் வேற அஹெட் ஆஃப் ஹெட் ரன்ஸ். நான் வந்து பவர் பிளேல 9-15 ஓவர்ஸ்ல ஜஸ்ட் 20 ரன்ஸ் தான் பிலோ பார். ஏன்னா விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி தான் டெஃபினட்டா 250 ஆன் கார்ட்ஸ். டாக்டிக்கலா மூவ் பண்ணது என்னன்னா, இவங்க வந்து கண்டிப்பா அடிக்க மாட்டாங்க, பேனிக் பட்டன் அமுத்துவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தாங்க. அந்த இடத்துல சிவம் துபே வந்து கொஞ்சம் பேனிக் ஆகாம இருந்தா அடிச்சிருக்கலாம். சிவம் துபே வந்து பழச இப்போ என்னன்னு தெரியல, அந்த உடனே நான் வந்து அடிக்கிறேன் ஒரு வேற மாதிரி மோட்ல அந்த இடத்த ஃபைண்ட் பண்ண முடியாது. இல்ல நான் இதை வந்து நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். 250 சான்ஸே கிடையாது. முடியும் 50. நீ என்ன நினைச்சு
இல்ல. 260 சேஸ் இந்த பண்ணிருக்காங்க மாப்ள. பவுலிங் அட்டாக்கு பாப்போம். எதிர அப்புறம் 260 லைஃப்ல ஒரு தடவை பண்ணிருக்கான். நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, அதுதான் 250 சொல்றேன். ஒரு தடவை தான். இது வந்து டே டு டே நீ 210 220 தான் பண்ண முடியும். அதுவே நம்ம லைனை பச்சா டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும். சேசிங்ல ஆல்வேஸ் பிரஷர் மாப்ல. நீ 260 270 நீ பத்தினா அந்த டைம் அடிக்கலாம். சேஸ்ல பண்ணவே முடியாது. அதுவும் இல்லாம தூபே அவன் உள்ள வரும்போது ரன் ரேட் அடிச்சுதான் ஆகணும். 16 மாப்ல. நீ அங்க வந்து தடவ முடியாது. நீ ஃபர்ஸ்ட் பாலே அவன் அவன் அப்படிதான் அடிச்ச அடிச்சான். போயே அவன் 12 பால் 17 அவ்வளவுதான் வந்துச்சு. அவன் ஆல் கன்ஸ் ஃபுல்லா அடிக்கணும். ம். 17 தான் வருது. நீ இத தடவி ஆடி அடிக்கணும் மேட்ச் முடிச்சு. கிரீஸ்ல குணால் பாண்டியா மாதிரி ஒரு எக்ஸ்பேக்டர் வந்து நீ அடிக்கிறியா என்ன உன்னை நான் பாலே பார்க்கப்பட்ட அளவுக்கு போறது விஜய் சர்மாக்கு பவுன்சர் போறான். 2 பவுன்சர் விளையாடல நான் 2 பால் எஸ்கேப் ஆயிடுவேன். மிச்சம் 4 பால் வந்து 4 விக்கெட் அடிக்க முடியும். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ். எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் குர்ஜப்ஜித் சிங்கை கொண்டு வந்துட்டு அக்கிலேஷன் உள்ள கொண்டு வந்தா மேட் இன்ட்ரி போட 2 ஓவர் அக்கிலேஷன் போட்டு போயிடுவான். கீழே உனக்கு பேட்டிங் டெப்த் கிடைக்கும். சிஎஸ்கோட 10 பேரும் 8 பேர் பவுலிங் பண்ணும். இப்படிதான் ஆப்ஷன்ஸ். 2021 தான் கரெக்டான பர்ஃபெக்ட் ஸ்குவாட். நீ என்ன வேணா பண்ணி ஏதாவது ஒரு ஆளை கொண்டு வந்து பவுலிங் பேட்டிங் போட்டுச்சிடும். டீமை பில்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்ஸ் பிரேவிஸ் இஸ் பேக் அண்ட் அகிலேஷனை கொண்டு வந்துட்டு பவுலிங் டெத் பவுலர்ஸ்க்கு உனக்கு ஆப்ஷன்ஸ் யாருக்கா? குர்ஜப்ஜித், ராமகிருஷ்ண கோஷ், அவங்கள தவிர உனக்கு வேற யாரும் கிடையாது. இவங்க 2 பேர் வச்சு தான் நீ போட்டாகணும். தான் குர்ஜப்ஜித் சிங் நீ சொல்ற மாதிரி ஸ்டோயர் பால்ஸ் போட நீ ஒரே டெம்ப்ளேட் எனக்கு அவுட் சைடு லெக் வந்துருவான். 2 இன்ச் நகர்ந்தது நீ முடிஞ்சா போட்டுக்கோ நான் அடிச்சுக்கிறேன். கட் பண்ணா பால் 4 போட போகுது. இப்ப என்ன பிச்சை டெட்லியா அது அந்த பிளான்ல வந்துருவாங்க. நீ ஸ்லோ டெலிவரிஸ் போடுறதுக்கு பேக் ஆஃப் த டெலிவரிஸ் போடுறதுக்கு குர்ஜப்ஜித் சிங்கை ட்ரெயின் பண்ணுங்க. ட்ரெயின் பண்ணி இந்த சீசன் ஃபுல்லா க்ரூம் பண்ணுங்க. எப்படியும் இதுக்கப்புறம் மேல போறது கிடையாது. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சீசனுக்கு நம்ம ஒரு லீத்தனான பவுலிங் அட்டாக் ரெடி பண்ணலாம். ட்ரைனிங் செஷன் மாதிரி அவ்வளவுதான். வேற வழியே அகில் ஹுசைனை பவர் பிளேயர் கொண்டு வந்து பில் சார்ட் விராட் கோலியும் ஸ்ட்ரகிள் கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா இப்பவே பால் கொஞ்சம் நின்று வந்தது. ஸோ கண்டிப்பா டாக்கியா இருந்திருக்கும். இது பண்ணிக்கலாம். பிளண்டர் நீங்க என்ன சொல்றது நான் இந்த டீம் வச்சு ஜெயிச்சு காமிக்கணும்னு சொல்லி ஈகோல பண்ணக்கூடாது. ஒன்ஸ் த டீம் இஸ் நாட் செட் இந்த மாதிரி முறையில இருந்து செட் ஆகலன்னா டீம் காம்பினேஷனை மாத்தி தான் ஆகணும். அந்த 14 கோடி பிரஷர் அந்த பசங்க சின்ன பசங்க தான். பட் அவங்க 14 கோடி வந்ததும் இந்த ஈகோனால தான் வந்துச்சு. எஸ்ஆர்எச் நம்ம கூட சண்டை போடுறாங்கன்றப்போ ஓகே அவன் தலையில கட்டி விடுவான். இந்த விஷயத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் பயங்கரம். என்னென்னமோ பண்ணி கரெக்டா அழகா டேவிட் மில்லர், லுங்கி நிகிடி, ஆக்கிர் நபி அவனுக்கு தேவையானது சமீர் பேக் பண்ணி உள்ள வச்சிருக்கான். ஸோ நம்ம என்னன்னா கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நான் இந்த 3 பிளேஸ் 4 பிளேஸ் மட்டும் தான் நேரா கை தூக்குவேன். எடுத்துட்டு நான் பாட்டு வந்துட்டே இருப்பேன். மத்தவங்க கூடிய கெடுக்க மாட்டேன். அவங்க என்ன ஆக்ஷன் நீ வந்து கேம் வந்து அவனை ஈஸியா விடக்கூடாது. அதுதான் டெல்லி கேபிட்டல்ஸ் பயங்கரமா பண்ணி செமையா செட் போய் யோசிச்சு பாரு. அவன் எல்லாமே எடுத்ததெல்லாம் பேஸ் பிளேஸ் இல்ல மாப்ள. ஆக்ஷன்லயும் பேக்கப் பிளேயர்ஸ் இப்போ பிரெவிஸ் வந்து ஏன்னா பேக்கப் பிளேயர்ஸ்னா ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆயிட்டான்னா அவனுக்கு பேக்கப் வேணும். அதான் பேக்கப் பிளேயர்ஸ். பிரெவிஸ்க்கு பேக்கப் இல்ல. ஏன்னா நீ நல்லா பேக்கப் நீ அவன் உள்ள ஆடி இருக்கணும்டா. மேத்யூ ஷார்ட் நம்ம நீ பேக்கப்னு ஷார்ட் வேணும்லாம். பேக்கப்னா ஒருத்தன் ஆடல ஒருத்தன் அவைலபிளா இல்ல இன்ஜுரி அப்படின்னா ஸ்லாட்டுக்கே நமக்கு ஆடுறவே ஆள் இல்லைன்னு. அப்புறம் நீ என்ன ஆக்ஷன்ல போய் எவனை எடுத்து மேட் ஹென்றி அவனும் ஆக்ஷன்ல வந்து பேக்கப்ல இருந்த பிளேயர் தான். 100 அகமது மட்டும் தான் உள்ள இருக்கா. எடுத்தீங்க ஆட வைக்க மாட்டேன். சோ இப்ப ஃபோக்ஸ் எல்லாம் ஆட வைக்க முடியாது. ஏன்னா நீ ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர்ஸே அந்த மாதிரிதான் இருக்கான். சோ அதுவே உனக்கு ட்ரஸ்ட் இல்லாம நான் இந்தியன் பிளேயர்ஸோட போறேன் நீ ஆக்ஷன் தப்பு பண்ணிருக்கேன்னா எவிடென்ட்டாவே தெரியுது. தப்புதான். எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. லுங்கி சானி நெகட்டிவ்ல 2 கோடி ஜாக்கப் நீ எடுக்காம போ. 2 கோடியை விடவே கூடாது. அட்லீஸ்ட் நான் தலைப்பார சொன்னா நம்ம மில்லர் சொன்னோம். அதுக்கப்புறம் எப்படியாவது ட்ரேட்ல ரபாடா வாங்கலாம், இல்லைன்னா ஷமியை வாங்கிருக்கலாம். ஒரு பூமி பத்தல 200 விக்கெட்ஸ் கிரெடிட்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்க ஃபர்ஸ்ட் பேசர் டு கெட் 200 விக்கெட்ஸ் பும்ரா கூட. சோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின் நான் கரெக்டா அந்த ஆக்ஷன்ல யோசிச்சு அழகா புவி வந்தான் 10 கோடி. அவனை யாராவது ஒரு ஃப்ரண்ட் லைன் இந்தியன் பவுலரை எடுத்திருக்கலாம். இல்ல முகமது ஷமி கிட்ட எஸ்ஆர்எஸ் கிட்ட நம்ம பேரம் பேசியிருக்கலாம். அவனே எப்படி கைமாத்த நல்ல ஒரு பொட்டன்ஷியலா இருந்தாங்கன்னா நீ அவங்க கிட்டே பேசிருக்கலாம். எஸ்ஆர்எஸ் கூட நான் ஷமியை வாங்கிக்கிறேன் ட்ரேட் பண்ணிக்கிறேன் 10 கோடி தரேன்னா அழகா தந்துருப்பான். இப்ப எல்எஸ்ஜிக்கு பாரு போட்டு நொறுக்கிட்டு சோ ஷமியை வாங்கியிருக்கலாம். அப்படி இல்லையா ஜிடி கிட்டையாவது பேசி ரூதர் ஃபோர்டு அங்க இருந்தா அவனுக்கு ஒரு மிட் ஆர்டர்ல ஒரு ஹிட்டராவது இல்லடா. நான் ரொம்படா ஒரு ஜேசன் ஹோல்டரையாவது எடுத்திருக்கலாம்டா கூட காசு. ஹோல்டரா நல்ல ஐடியா அசோக் சர்மா ஹிட்டரு
அசோக் சர்மான்னு ஒரு எவனையுமே பிளேயர். எடுக்க அசோக் மாட்டான். சர்மாக்கெல்லாம் பிட்டே நான் வந்து ஆக்கிப் நபி, அசோக் சர்மா நம்ம எல்லாம் லிஸ்ட் பேசணும். பிவி அசோக் சர்மா போட்டிருந்தா அசோக் சர்மா 140 டப்புன்னு 112 போடுறாரு பேக் ஆஃப் ஹேண்ட்ல. நீ எடுத்து வெய்யுங்க, உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்கு, அவ்வளவு ஸ்லாட் நல்ல பர்ஃபார்ம் பண்ண பிளேயர் தான் அவங்க வந்து இது பண்ணிருக்கலாம். நிறைய மிஸ்டேக் மாப்பிள. இப்போ என்ன சொல்றது, இப்போ எப்படா அடுத்த மெகா ஆக்ஷன் வரும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் எட் எனக்கு சின்ன ஹோப் இருக்கு, லைட் ஆஃப் ஃப்ளோ. ஒரு பிளேயரோட ஃபார்ச்சூன் கண்டிப்பா மாறும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மேட்ச் இப்பயும் நம்ம வந்து இதாயிட்டோம்னா எம்எஸ் வில் பி பேக் இன் தி ஸ்டெம்புக்கு பின்னாடி நின்றுட்டு சஞ்சு சம்சன் ஒழுங்கா ஃபீல்டிங் டீம் மாறப்போகுது. அதுதான் நடக்கும். அது நடந்தா சிஎஸ்கே இந்த பிரான்சைஸ்க்கு வந்து இன்னும் டவுன்ஃபால் தான். ஏன்னா திருப்பியும் போய் நீ அந்த 44 வயசு 40 வயசு ரிட்டையர் ஆன மனுஷன் மணி வா, நீ வந்து இங்க வந்து ஆடு, எங்களுக்கு பினிஷ் பண்ணி கொடு. நீங்க ஆக்ஷன் பண்ணது வேஸ்ட், எல்லாம் பண்ணது வேஸ்ட். அதுதான் உண்மை. இன்னும் தோனி ரெப்பன் பண்ணியிருந்தா இந்த பிரான்சைஸ் மூவ் ஆகுது. ஆமா, இல்ல அடுத்தடுத்து எனக்கு இப்ப உங்க மேல உள்ள ஹோப்பே கமெண்ட்ரி ரிவ்யூஸ் ஒரு உலகமே சொல்லுது அகில் ஹுசேன் ஆடுங்க அப்படின்னு. மனசாட்சி எல்லாமே அவங்க ஆடாம மட்டும் சொல்ல போறாங்க. மாட்டாங்க. என்ன பேஸ்ல என்ன யோசிக்கிறாங்க டிசைனா. சோ லெட்ஸ் see. ஆமா, ரொம்ப ரோஸ் பண்ணிட்டோம். 5 நாள் பிரேக் ரீசெட் பண்ணிட்டு ஏன்னா இது வந்து ஐபிஎல் கேம் வந்து ஒரு வாட்டி முதல் 3 கேம் 4 கேம் தோத்துட்டா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க நீங்க இதுக்கப்புறம் காலியா. நான் இப்பயும் சொல்றேன் அப்படி கிடையாது. அந்த மொமெண்டம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஏர்லி வின்னிங்ன்றது அப்பதான் காம்பினேஷன். இப்ப கூட ஒண்ணு இல்ல, 5 நாள் பிரேக் இருக்கு, கம்ப்ளீட்டா ரீசெட் பண்ணிட்டு அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் ஆட தான் ஃபர்ஸ்ட் கேம்ன்ற மாதிரி 11 கேம்ல நான் 9 கேம் இல்ல 8 கேம் வின் பண்ண போறோம். we are going to back பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம பார்டர் கவாஸ்கர் டாஃபில 36 ரன் அடிச்சோம், ரவி சர்ஜி சொல்லுவாரு டேக் இட் லைக் a badge and win. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்து அந்த டீமை ரீவேம்ப் பண்ணணும். அப்பதான் வந்து they going to bank. இல்ல இது இனிமேல் இந்த டீம் இப்படிதான் இருக்கும், இது நம்ம ஒன்னும் பண்ண முடியாது, அந்த மைண்ட் செட் போயிருச்சுன்னா வின் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் இருக்கும். உடன் ஸ்பூன் தான் அப்படியே இருப்போம். நம்ம வந்து டேபிள் முதல்ல அந்த 0 பாயிண்ட்ஸ் டேபிள் போட்டப்ப 0 டாப் 2 டாப் 3 இருந்தோம். அதுக்கப்புறத்துல 10 ஸோ கேகேஆர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், அவன் இன்னைக்கு ஜெயிச்சிட்டானா காலி. ஸோ அதனால அந்த மோட்டிவேஷன் தான் வின் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து இது அது குறை இது குறைன்னு சொல்லி சொல்லாம இதுதான் நம்ம டீம், இதை வச்சு நம்ம எப்படி வின் பண்ண போறோம்னு சொல்லி இட்ஸ் அபவுட் நாட் அபவுட் சைஸ் ஆஃப் த டாக், ஃபைட் ஆஃப் த டாக். அந்த மாதிரி ஃபைட் பண்ணி நீ மேல வந்தானா மத்தவங்க கூட கெடுத்து நீ வந்தா உனக்கு டீம் என்வரன்மெண்ட் இருக்கும். இல்ல சிஎஸ்கே மேட்ச் வந்தாலே 2 பாயிண்ட் ஃப்ரீ. ஆமா, சரி அப்படியே நம்ம அடுத்த மேட்சுக்கு வந்துடலாம். கேகேஆர் வர்சஸ் பிபிகேஎஸ். சோ குயிக்கா யார் ஜெயிப்பா? என்னத்த சொல்றது, 264 லோடிங்க இந்த வாட்டியும். கேகேஆர் வந்து ஆமா, நல்ல ரொம்ப என்ன மேட்சா தான் சொல்றது, இருக்கும். கேகேஆர் தான் பவுலிங் கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கு, மிடில் ஆர்டர் ரொம்ப நம்மள எக்ஸ்போஸ் மாதிரி ஆகிற தான். மாதிரி தெரியுதுடா. இல்ல நான் அதான் அவங்ககிட்ட சொன்னேன், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஓப்பனிங்ல வந்து அந்த 2 ஸ்டால்வார்ட் ஓபனர்ஸ் இறக்கணும், டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன். அவங்கள வச்சு ஒரு 80 for 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கோர் வந்தா மட்டும்தான் இவங்களால தப்பிக்க முடியுமே தவிர, திரும்ப ரஹானே கேமரூன் கிரீனு இப்படியே போனானுங்கன்னா ரொம்ப கஷ்டம்டா. சரி நீ யார தூக்கும், அவங்க கிரீன் கண்டிப்பா தூக்க மாட்டாங்க. ஆனா கிரீன் நந்தியில வச்சுக்கிட்டு தூக்க முடியாது. உனக்கு ரோமன் போலயே அவங்க ஆடாம வச்சிருக்காங்க. பிகாஸ் நடுவில் அங்கிரிஸ்ட் வச்சு செம ஸ்டெபிலிட்டி, அங்கிரிஸ்ட் செம்மையா ஆடுறாரு. விக்கெட் கீப்பிங் 1 இயர் வந்து இதுக்காக ப்ரீவியஸா ப்ரிவியூலே சொல்லியிருந்தோம். கேகேஆர் ஆக்ஷன் முடிஞ்சப்போ அங்கிரிஸ்ட் கொஞ்சம் கீப்பிங் பண்றாரு. ஸோ நல்லா பண்ணிட்டு அவங்களுக்கு பவுலிங்ல வந்து வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் அந்த T20 வேர்ல்ட் கப் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கேம் நினைக்கிறேன், அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஈஸியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறாங்க. அவர் வந்து கூகுளி மட்டும் ரவி பேஷ்ணாய் மாதிரி ஆயிட்டாரு. ஆனா அதுவும் வந்து ஃபாஸ்ட். என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, மிஸ்ட்ரி இந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியாது. அடிக்க ஆரம்பிச்சுட்டா திருப்பி வைட் ஆக்கர் இல்லைன்னா பாடி லைனுக்கு போற தேங்காய் உடைச்சிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைட் பண்ணோம். நரேன் கிட்ட உன்னால அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். 4 ஓவர் 35. அவங்க வைபோரராவ டெத்ல போடும். முதர்பானி வந்து கொஞ்சம் கிளிம்சஸ் காமிக்காரு, பட் அவரையும் டெத்ல அடிச்சிருவாங்க. மற்றபடி ஸ்ட்ராங்கான பவுலிங் ஆப்ஷன் நீ சொல்ற மாதிரி பேட்டிங்ல தான் ஹெவியா பண்ணும். பட் ஆன் வாட் காஸ்ட் தே வில் பிரிங் சைஃபர், அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா கீப்பிங்க்கு தேவையில்லை, ரகுவன்ஷி நல்லா பண்றான். அவங்க கேம் கிரீனை அவ்வளவு ஹார்ட் கால எடுக்க, கேம் கிரீன் வந்து மாட்டிக்கிச்சுன்னா அடிச்சிடாரு, பட் இது வரைக்கும் மாட்டல, அதான் உண்மை. கேகேஆர் மாதிரி கிரவுண்ட்ல வந்து நான் தான் பவுலிங் போடுற கேமரூன் கிரீன் ஆடுவேன். பவுலிங் எல்லாம் அவன் போடல அப்படின்னா நான் கேமரூன் கிரீன் வெளியே குறைச்சிட்டு டிம் சைஃபர்ட்டும் ஃபின் ஆலனும் 2 பேரும் அடிச்சா அடிப்பானு போட்டு ஜெயிக்கிறதா முக்கியம். எனக்கு இந்த டேக் எல்லாம் முக்கியம். நீ பெஞ்சில் உட்காரு, உனக்கு சைலன்ஸ் கத்து. பிகாஸ் அவங்க 350 ரன் வச்சிருக்காங்க T20 வேர்ல்ட் கப்ல அடிச்சதே. அதுக்கு நம்பர் 3 மேபி ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்க அடிங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த ஓப்பனிங்கே காம்பினேஷன், அதுதான் இவ்வளவு வருஷம் பண்ணிட்டு. ஸோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் பஞ்சாப் பத்தி பேச எல்லாமே டிக். அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் வந்து
அது ஸ்ரேயஸ் ஏதாவது கொஞ்சம் ஏர்லி விக்கெட் ஆயிட்டு கொஞ்சம் வந்து ரேம்பிள் ஆயிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு நேகல் வதேரா கொஞ்சம் பெருசா பினிஷிங்ல சஷாங்கு வந்து பழைய மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாட்டிப்பாங்க. அவங்க ஸ்ரேயஸ் ஐயர் வைக்கிறது ரொம்ப முக்கியம். மேபி சொல்லி நினைச்சு ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவ், இல்லைன்னா வந்து ஈஸிலி வாக் த்ரூ. இதுதான் அகைன் நீ ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி எல்லாமே பொடி பொடி பசங்க. எப்படி அந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, லைக் பேசி ஒவ்வொரு நிமிஷமும் பேசி 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 அந்த அவங்க வந்து பண்றது. இன்ஃபீல்ட்ல கிரவுண்ட்ல கான்வர்சேஷனே இல்லடா சுத்தமா. நான் பார்க்கவே இல்லை. ஒரு கேப்டன் ஒரு ஹடிலே இல்ல. நீ ஸ்ட்ராட்டஜி டைம்ல மட்டும் தான் ஹடில் இருக்கு. ஒரு ஹடில் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. ஒரு விக்கெட் விழுந்தா ஒரு ஹடில் பண்றது, ஒரு குயிக் 12 லட்ச ரூபா ஃபைனை கட்டிட்டு தான் போயேன். அப்படி என்ன சேவ் பண்ண போற வச்சு அப்படி ரன் போகுது இல்ல. சோ அதெல்லாம் மிஸ்ஸிங். சோ பாப்போம் அதெல்லாம் ரீசெட் ஆகுதான்னு சொல்லிட்டு. எம்எஸ் வேற வரேன்னு சொல்லியிருக்காரு ஃபிட்னஸ் டெஸ்ட் 2 நாள்ல. ஓகே சோ ஓகே ஐ அம் ரூட்டிங் ஃபார் பிபிகேஎஸ் வின்டா. ஸோ பிபிகேஎஸ் ஈஸியா அடிச்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுது. எனக்கும் தான் பிபிகேஎஸ் தான் நோ பிரெய்னர். ஓகே ஸோ லெட்ஸ் சி அடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதோட இப்போ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஜெர்சி போட்டு கண்டிப்பா வருவேன் ஜெயிச்சு பார்ப்போம்.